பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி செல்லும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோயிலுக்கு செல்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், உள்துறை அமைச்சர் திருச்சி விமான நிலையத்திற்கு எத்தனை மணிக்கு வருகிறார்? அங்கிருந்து அவருடைய திட்ட பயணம் என்ன? ஏற்கனவே நாம் பார்த்தபோது தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பல்வேறு பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தேர்தல் முடிவுற்ற நிலையில் இன்றுடன் அனைத்து கட்ட தேர்தலும் நடைபெற்று முடிகின்றன. இந்நிலையில் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரை ரோட் ஷோவுக்காக வந்திருந்தார். அப்போது திருமயம் கோட்டையில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் கோயில் மற்றும் கோட்டை பைரவர் சாமியை தரிசனம் செய்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அப்போது பெய்த கனமழை காரணமாக அந்த திட்டமானது கைவிடப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் அமித்ஷா திருமயம் கோட்டையில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோயில் மற்றும் கோட்டை பைரவர் சாமியை தரிசனம் செய்வதற்காக இன்று காலை, அதாவது மதியம் 12:20 மணிக்கு உத்தரப்பிரதேசம் வாரணாசியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நேரடியாக சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தானில் உள்ள கால்நடைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அந்த ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர் செல்கிறார். இதைத் தொடர்ந்து 3:45 மணி அளவில் அவர் சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டு திருமயம் கோட்டைக்கு செல்கிறார். அங்கு சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோயில் மற்றும் கோட்டை பைரவர் சாமி தலங்களில் சிறப்பு வழிபாடு செய்கிறார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் சிறப்பு வழிபாடானது அது நீடிக்கிறது. அதன் பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கானாடு காத்தான் சென்று மீண்டும் இதே திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் அதை தொடர்ந்து நேரடியாக ஆந்திர பிரதேச உள்ள திருப்பதி சென்றடைகிறார். அங்கு திருப்பதி கோயிலுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷா வருகையை ஒட்டி தற்போது திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் முழுவதுமாக எஸ்பிஜி எனப்படக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு குழுவின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வளையத்துக்கு வந்திருக்கிறது. மிக குறிப்பாக சொல்லுவென்றால் இந்த திருச்சி சர்வதேச விமான நிலையம் மற்றும் கானாடு காத்தானில் உள்ள அந்த ஹெலிபேட் தளம் உள்ளிட்ட பகுதியில் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்திருக்கிறது. இதைத் தவிர புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இதைத் தவிர மத்திய துணை ராணுவ படையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அமித்ஷா மற்றும் மோடி வருகை காரணமாக தமிழகம் முழுவதுமே மத்திய அரசின் கண்காணிப்பிற்கு கொண்டு வந்திருக்கிறது என்றே கூறலாம். விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.